ஸோ நான் சொன்ன மாதிரி கை பை வேனா நோ யுவர் எக்ஸிட் பிஃபோர் யூ என்டர். ஸோ நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்னலாம் அதோட இருக்கிற ரிஸ்க்குங்கிறத முதலே தெரிஞ்சுட்டோம்னா இட் பிகம்ஸ் வெரி 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 ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இதுதான் நம்மளோட அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ராவாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஓகே, வெரி குட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செகண்ட் மாடியூல் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு மாடியூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மாடியூலை பாருங்கள். பிகாஸ் இட் இஸ் ஆல் இன்டர் கனெக்டட். ஓகே, அது நீங்கள் பார்க்கலன்னா அதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதுலேருந்து இது இது அதுக்கப்புறம் இது நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபஸ்ட் மாடியூலோட லிங்க்கை கொடுக்குறேன். அது பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மாடியூலுக்கு வாங்க. ஓகே, ஸோ கம் ஆன், லெட்ஸ் ப்ரொசீட் வித் செகண்ட் மாடியூல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் மாடியூல் பார்க்கறதுக்கு முன்னாடி போன மாடியூலில் என்னென்னலாம் பார்த்தோங்கிறது ஒரு ப்ரீஃபாக ஒரு குவிக் வியூ பார்த்துடலாமா? கம் ஆன், லெட்ஸ் டூ இட். குவிக் ரீகேப் ஆஃப் மாடியூல் 1. நம்ம என்ன பண்ணோம், எடுத்தோடனே மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானி, த ஃபவுண்டர் ஆஃப் டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட்ஸுங்கிற பேரண்ட் கம்பெனி, கரெக்ட்? அவரோட ஸ்டோரியை பார்த்தோம், லைஃப் ஸ்டோரியை பார்த்தோம், எப்படி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பிரின்சிபல்ஸ் என்ன அதெல்லாத்தையும் பார்த்தோம். நெக்ஸ்ட், he always believed in stick with quality companies, அதாவது நல்ல கம்பெனியை தான் சூஸ் பண்ணும், அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவரோட ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபலையும் பார்த்தோம். தென் do not gamble with money, if you don't know, don't invest. ஸோ தெரியலனா இன்வெஸ்ட் பண்ண போகாதீங்க, மணியை வச்சு விளையாடாதீங்க அப்படிங்கிற ஒன் ஆஃப் த அதர் வெரி ப்ரொஃபவுண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹிஸ். அதுக்கப்புறம் ட்ரை நாட் டு மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா முடிஞ்சளவு அதை தக்க வச்சுக்க பாருங்கள், அதை அவ்வளோ ஈஸியாக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் டைவர்சிஃபை அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் லாங் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம். அசெட்னா என்னென்னு பார்த்தோம், லயபிலிட்டினா என்னென்னு பார்த்தோம், ஈக்விட்டி, இன்ஃப்ளேஷன், ஐபிஓ, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா போன மாடியூலில். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பழைய ஃபஸ்ட்டு மாடியூலோட லிங்க்கை கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஓகே, brilliant. Now different investment avenues, எங்கெங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன இருந்தது, எஃப்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட், பாண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு காமனாக இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கரெக்டா? கமான், அடுத்தது என்ன, எஃப்டி அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அந்த அக்கௌண்ட்டை. எஃப்டிங்கிற ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ங்கிற ஒரு அக்கௌண்ட்டை, பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே நான் சொன்னேன் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இது எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும், போஸ்ட் ஆஃபீஸ், என்பிஎஃப்சி, பேங்க். அது மட்டும் இல்லை, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்க போகிறது, அப்புறம் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாத்தையும் கூட பார்த்தோம். கரெக்ட்? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், PSU பேங்க்ஸ்னா என்ன, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அதுக்கப்புறம் ப்ரைவேட் பேங்க்ஸ்னா என்ன, எவ்வளோ PSU பேங்க்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, என்பிஎஃப்சிஸ் எவ்வளோ இருக்குது, என்பிஎஃப்சினா என்ன, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது பழைய மாடியூலில் ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ஸில் போடுங்க, என்னால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹேவிங் செட் தட், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், எடுத்த ஒன்றுமே ஃபர்ஸ்ட் மாடியூல் அதாவது செகண்ட் மாடியூல் போகிறதுக்கு முன்னாடி ஐகானிக் இன்வெஸ்டர்ஸ் போன வாட்டியை பார்த்தோம் இல்லையா. ஸோ லைஃப்பில் ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், யாரோட ஆதரவும் இல்லாமல் எப்படி அவங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தமானி வந்தாருங்கிறது போன மாடியூலில் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி யார், who is that great investor whom we have for the second module, பார்த்துடலாம் வாங்க. Arguably one of the greatest Indian investors of all time. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நபர் வந்து one of the greatest
இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம்ங்கிற பேர் வாங்கியிருக்கிறவர். ஓகே, இவர் வந்து 1960ல் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம தமானி இருக்கார் இல்லையா, அதே மாதிரி இவர் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர் தான். இவரோட அப்பா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் who was also interested in stock market. அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மற்றும் இல்லாமல் அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. Since his childhood, he would often hear stock market discussions at home, sparking his curiosity. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவரோட அப்பா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் இல்லையா, அதனால வீட்டில் அடிக்கடி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஷன் நடக்கும்போது எல்லாத்தையும் அதை கேட்டு 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 இவருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால தான் நம்ம சொல்லுவோம், வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம நல்லதையே பேசுவோம், நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்போம்னு. பிகாஸ் நம்மளுக்கு அறியாமல், அந்த குழந்தைங்களுக்கு அறியாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க மனசில் ஆழமாக பதியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், however, his father discouraged him from investing until he had completed his formal education. அவ அப்பா என்ன சொன்னார், நீ ஸ்டாக் மார்க்கெட்லாம் வரது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சரியான ஒரு டிகிரியை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபார்மல் எஜுகேஷனை நீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணுன்னு அவர் சொன்னார். ஸோ அதை கேட்ட நம்ம ஆள் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் CA டிகிரி, he entered the stock market in 1985 with just rupees 5,000. ஸோ அவ அப்பா சொன்ன பேச்சை கேட்டு ஒரு CA டிகிரியை கம்ப்ளீட் பண்ணார். CAனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஓகே, ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிகிரி. ஸோ அதை முடிச்சுட்டு 1985ல் வெறும் 5,000 ரூபா எடுத்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்டர் ஆனார். பாருங்கள், சின்ன வயசில் அவங்க வீட்டில் கேட்ட பேச்சு மாத்திரம்தான் பெரியவராகி அவர் டிகிரி முடிச்சப்பறம் கூட அவர் மனசில் நான் அதுதான் பண்ணணும்னு ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ அதனால்தான் ப்ளீஸ் நண்பர்களே, வாட் எவர் வி ஸ்பீக் அட் ஹோம், நம்ம என்ன பேசுகிறோமோ, என்ன பார்க்குறோமோ, என்ன கேட்குறோமோ, வீட்டில் குழந்தைங்க முன்னாடி கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கேர்ஃபுல்லாக ஸ்டெப் எடுங்க. ஓகே, எக்ஸலண்ட். அடுத்தது என்னாச்சு வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்னாச்சுன்னா, அட் தி ஏஜ் ஆஃப் 25, 25வது வயசில் இவருக்கு ஒரு வெரி பிக் சக்ஸஸ் வந்தது. அது என்னன்னா, இன் 1986, 1986வது வருஷத்தில் அவர் வந்து டாடா டீ, நம்ம டீ குடிக்கிறோம்ல டாடா, அந்த டாடா டீங்கிற ஷேர் வந்து கண்ணாபின்னா கீழே விழ ஆரம்பிச்சிது. ஆனால் கம்பெனியில் ஒரு பிரச்சனையும் இருக்கல. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வர் வெரி ஸ்ட்ராங். ஆனாலும் ஃபார் XYZ ரீசன்ஸ், அது இதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளைனெல்லாம் சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம முன்னாடி போக போக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறையா வாட்டி ஆகும் ஷேர் மார்க்கெட்டில். கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ப்ரமோட்டர் நல்லா இருப்பாங்க, ப்ராஃபிட் நல்லா தான் வந்து இருக்கும், சேல்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் ஸ்டாக் மேலே போகாது, இன்ஃபேக்ட் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்கும். அதெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி, அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லா மாடியூல்ஸும் முடிச்சப்பறம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆரம்பிக்கும் போது இங்கே நம்ம பார்க்குற கேட்குற ஸ்டோரிஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வரும். ஓகே, ஸோ he saw an opportunity when the டாடா டீயோட ஸ்டாக், அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழும்போது உடனே என்ன பண்ணார், இந்த கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையானு ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பித்தார். பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன பண்ணார், he bought 5,000 shares at ₹43 each. ஒரு இந்த கம்பெனியில் 5,000 ஷேர்ஸ் வாங்கினார் 43 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ப்ரைஸ். ஆனால் என்னாச்சு, நான் என்ன சொன்னேன், ஃபண்டமெண்டலி ஒரு கம்பெனியில் பிரச்சனை இல்லை, அதாவது ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரு கவலையும் நம்ம பட தேவையில்லை. ஸோ 3 மாதத்தில் அவர் 43 ரூபாய்க்கு 5,000 ஷேர் வாங்கினது 143 ரூபாய்க்கு போச்சு. 3 மாதத்தில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So this early win gave him the confidence and he made a profit of over 5 lakh rupees. அந்த காலகட்டத்தில் 1986ல் 5 லட்சங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை. ஓகே, ஸோ 43 ரூபாய்க்கு வாங்கினது 143 ரூபா ஆன உடனேயும் அவருக்கு லிட்டில் ஓவர், அதாவது கொஞ்சம் 5 lakh rupees அவ்வளோ கிட்டத்தட்ட ப்ராஃபிட் பார்த்தாரு. இது வந்து அவருக்கு அவரோட பிரின்சிபல்ஸ் மேலே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்தது அவருக்கு. ஓகே, பிகாஸ் he believed in ஃபண்டமெண்டலில் நம்ம கம்பெனியில், நம்ம நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் அது என்றைக்குமே தப்பாகாதுங்கிற ஒரு பாலிசி அவருக்கு இருந்தது இல்லையா, அண்ட் that proved to be correct. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு?
One of his most famous and profitable investments was in Titan, a subsidiary of Tata Group. டைட்டன் நம்ம இந்த வாட்செல்லாம் போடுறோம்ல, வாட்ச்சு, டைட்டன் கிளாஸு, அதாவது கண்ணாடிலாம் போடுறோம்ல, அந்த கம்பெனி. நம்ம ஜுவல்லரி, அஃப்கோர்ஸ், ஹவு கேன் ஐ ஃபர்கெட் தட். ஜுவல்லரி இருக்கு இல்லையா, இந்த கம்பெனி டைட்டன் தெரியாத ஆளே கிடையாது இந்தியாவில். டாடா குரூப்போட கம்பெனி டைட்டன், அவரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்னைக்கு கூட அதுதான் இருக்குது. என்ன பண்ணார் பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல, டைட்டன் வந்து வாட்ச்க்கு மாத்திரம் இல்லை, டைட்டன் ஐ நம்ம கண்ணாடி போடுறோம் இல்லையா, அந்த கம்பெனியும் இவங்களோடது தான். ப்ளஸ் தனிஷ்க், அவங்களோட ஜுவல்லரி கம்பெனி இருக்கு இல்லையா, அது கூட இட்ஸ் அண்டர் டைட்டன் ஓன்லி. ஸோ என்ன பண்ணார் இவர் வந்து, சிக்னிஃபிகண்ட் ஸ்டேக் இந்த கம்பெனி வாங்கினார் இந்த ஏர்லி 2000. ஸோ 1986க்கு அப்புறம் அந்த டாடா டீ நல்ல ப்ராஃபிட் வந்தது இல்லையா, அங்கேருந்து சின்ன 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 ப்ராஃபிட்டாக பண்ணி 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 நல்ல அவரோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணார். அதே பாலிசி தான், நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணு, வெயிட் பண்ணு, நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணு, வெயிட் பண்ணு. ஓகே, ஸோ லாங் டேர்ம் ஹொரைசன் தான் இவருக்கும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணி பண்ணி நல்ல வெல்த்தை சேர்த்து வச்சுருந்தார். இன் ஏர்லி 2000ல் ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடச்சிது. என்ன, டைட்டன் இருக்கு இல்லையா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டாட்டாவோட கம்பெனி, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை இவர் வந்து கண்ணா அப்படின்னான்னு வாங்க ஆரம்பித்தார். ஓகே, எவ்வளோ வாங்கினார், என்ன வாங்கினார் பார்க்கலாமா? அக்கார்டிங் டு ஈக்விட்டி மாஸ்டர், இது வந்து ஒரு ரிசர்ச் ஜேர்னல். ஈக்விட்டி மாஸ்டர் ஒரு ரிசர்ச் கம்பெனி வச்சுக்கோங்களேன். ஸோ தி இந்தியன் billionaire with Midas touch had bought 8 crore shares of Titan during 2002 and 3 at an average price of rupees 3 per share. 2002-3 இந்த இயரில் டைட்டனோட ஷேரை ரூபாய்க்கு 8 கோடி ஷேர் வாங்கினார். ஓகே, ஸோ தட் இஸ் க்ளோஸ் டு அபவுட் எவ்வளோ ஆச்சு, 24 crores. ஸோ இமேஜின் பண்ணுங்கள், 5000 ரூபா வச்சுன்னு வந்த ஆள் 1986ல் பெரிய ஒரு பிரேக் கிடச்சி, அங்கேருந்து 2002-3க்குள்ளே கிட்டத்தட்ட 25 கோடி சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா அவரோட ஸ்டாக் மார்க்கெட்டோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அது மாத்திரம் இல்லை, எந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணுங்கிறது கூட உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ டைட்டனில் வந்து 2002-3 காலகட்டத்தில் இவர் வந்து 8 கோடி ஷேர் வாங்குறாரு, ரூபா ஒரு ஷேருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, ஐம் ஷுர் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இத்தனை நேரம், பட் பார்க்கலாம் வாங்க. ஸோ 2003ல் ரூபாய்க்கு வாங்கின டைட்டன் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இதுதான் டைட்டனோட ப்ரைஸ் சார்ட். ஸோ 2003ங்கிறது கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் ரூபா, 4 ரூபா, 5 ரூபா இந்த ரேட்டில் வாங்கினது ஆஸ் வி ஸ்பீக் இன்னைக்கு 3737 ரூபா. இது எப்போ, ஆல்மோஸ்ட் 2024 எண்டுக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வாங்கினார், 8 கோடி ஷேரு. ஸோ 8 கோடி ஷேரு ரூபாங்க. ரூபாங்கிறது ஆல்மோஸ்ட் 4000 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கு நடுவில் போனஸ்னு வந்திருக்கும், ஸ்டாக் ஸ்ப்ளிட்னு ஆகிருக்கும், அதெல்லாம் என்னென்னு கவலைப்படாதீங்க. சாரி, நானே உங்களை டென்ஷன் ஆக்குறேன்னு நினைக்கிறேன், தேவையில்லாத டாப்பிக்கெல்லாம் கொண்டு வந்து. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம் ஃப்யூச்சரில். ஓகே, பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், லாங் டேர்ம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு உங்களோட வெல்த்து எங்கே போய் முடியுங்கிறத பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க 101% இவர் நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டாப் பில்லியனர்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அடுத்தது என்னாச்சுன்னு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை பார்க்கலாமா? He is none other than our own big bull. நம்ம ஓன் நாட்டு, நம்ம நாட்டோட முரட்டு காளை யாரு? இவர் தான் நம்மளோட ஃபேவரட் மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. பார்த்தீங்களா, இவங்களாம் அவங்களோட மனைவியார் மிஸ்ஸஸ் ரேகா ஜுன்ஜுன்வாலா. ஓகே, ஸோ ஹீஸ் மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. நம்ம பேசின இவ்வளோ நேரம் இந்த ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, அவர் தான் இவர். இவரோட ஒய்ஃப் இஸ் மிஸ்ஸஸ் ரேகா ஜுன்ஜுன்வாலா. ஸோ இப்போ சொல்லுங்கள், 5000 ரூபா நம்ம நினைப்போம் ஒரு சின்ன பணம்னு, ஆனால் அதை கரெக்டான இடத்துல போட்டோன்னா அதுக்கு வரக்கூடிய மதிப்பு பல மடங்குங்க. ஸோ என்ன தேவை நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு
கல்வியை நம்ம கற்றுக்கணும். இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது இந்த ஃபைனான்ஸுங்கிற ஒரு அஸ்திரத்தை நம்ம கரைச்சி குடிக்கணும். பிகாஸ் சம்பாதிக்கிறது நம்ம எப்படியோ ஏதோ ஒரு வேலை பண்ணலாம். நம்ம ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், டாக்ஸி டிரைவராக இருக்கலாம், ஸ்விக்கியில் டெலிவரி பண்ணலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். பட் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எங்கே சேவிங் பண்ணுறோம், எப்படி சேவிங்ஸ் பண்ணுறோங்கிறது தான் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால தான் டோன்ட் வரி. நீங்கள் என்னதான் நடந்தாலும் உங்களோட டிட்டர்மினேஷனை விடாதீங்க, மனசை தளர விடாதீங்க. நம்மளாலையும் முடியும். ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஸோ அவரோட எஸ்டிமேட்டட் நெட் ஒர்த், அதாவது அவரோட மதிப்பு எவ்வளோ இன்னைக்கு, அதாவது 2022 அவர் பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ எக்ஸ்பயர்ட், ஹீ பாஸ்ட் அவே. ஸோ அப்போது அவரோட மதிப்பு எவ்வளோ இருந்ததுன்னா, he was worth around 40,000 crores, 40,000 கோடி. 5,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 40,000 கோடி. ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பவர். ஓகே, ஸோ ஃபியூ ஆஃப் மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஸ் ஆன் 2022ல இவரோட சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, டைட்டன், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஃபோர்டிஸ், அது கிறிசில், இது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, பார்க்கலாம் என்னங்கிறது ஃப்யூச்சரில், ஃபெடரல் பேங்க் நம்ம பேங்க்கு, கெனரா பேங்க், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட இப்போதைக்கு, அதாவது அவர் இறந்து போகும்போது அவர் வாங்கி வச்சிருந்த ஒன் ஆஃப் த மேஜர் ஷேர்ஸ். ஓகே, ஸோ அகெயின் நான் போன மாடியூலில் சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் நான் கொடுக்குற ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இல்லை இவர் வாங்கி வச்சுருக்க நாமளும் போய் வாங்கிடலான்னு பட்டுன்னு போய் வாங்கிடாதீங்க. ஓகே, ஸோ இது என்ன, எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி வெறும் பேரை கேட்டவனையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இவ்வளோ நாள் நம்ம ஒன்றுமே பண்ணல இல்லையா, இப்போ கொஞ்சம் ஹோல்ட் யோர் ஹார்சஸ். நம்ம எல்லாத்தையும் கற்றுண்ட அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, இந்த ஸ்டாக்கில் போடலாம், இந்த ஸ்டாக்கில் வேண்டாம் அப்படின்னு நீங்களே அந்த டிசிஷன் எடுப்பீங்க. ஓகே, ஸோ கம் லெட்ஸ் see what happened next. இவரோட லைஃப் ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? What are the key takeaways? Educate yourself and equip yourself, get financially literate. இது ரொம்ப 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 முக்கியங்க. நம்ம எஜுகேஷன், நாமளே எஜுகேஷன் கொடுத்துக்கணும். யார் பண்ணுறோம், அது நம்மளுக்காக யாரும் இது பண்ண மாட்டாங்க. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நாம் தான் நம்மளை எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகே, எக்விப் யோர் செல்ஃப். நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நாம் தான் சேர்த்து வச்சு, வெப்பன்ஸ்னால் கன்று கத்தி எல்லாம் நான் பேசலை, அந்த மாதிரி வெப்பன்ஸை பற்றி நான் சொல்லலை. எஜுகேஷன், ஒரு நாலேஜ், கல்வி, இதை பற்றி தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த கெட் ஃபினான்ஷியலி லிட்ரேட்னு இருக்குல்ல, ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் தான் எல்லா சப்ஜெக்டோடையும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். அதனால தான் சொன்னேன், இந்த வீடியோ முடிஞ்சளவு யங்கர் ஜென்ரேஷன், யார் யாரெல்லாம் காலேஜ் ஸ்கூலில் இருக்காங்க, இல்லை இப்போ தான் புதுசாக வேலையை ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முடிஞ்சளவு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ப்ரில்லியன்ட். நெக்ஸ்ட், மிஸ்டர் ஜுன்ஜுன்வாலா பிலீவ்ட் இன் த பவர் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். போன மாடியூலில் என்ன பார்த்தோம், மிஸ்டர் தமானி என்ன யோசிச்சார், இதே தான் யோசிச்சார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி துட்டை போட்டோம், நாளைக்கே பெரிய ஆள் ஆகிடும்னு யோசிக்கிறோம். ப்ளீஸ் அந்த ஒரு எண்ணத்தை ப்ளீஸ் இன்னியோட மறந்துடுங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா ஒரு நாள் லக்கு வரலாம், 2 நாள் வரலாம், பட் இவென்ச்சுவலி யூ வில் ஃபெயில். இட்ஸ் அ ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், his success was a testament to this belief as he held on to his investments through market fluctuations, reaping significant rewards over time. அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் எப்படின்னா, ஷேர் மார்க்கெட் எஸ்பெஷலி திடும்னு மேலே போகும், திடும்னு கீழே வரும், திடும்னு அங்கேயே இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்கும், திடும்னு எதுக்குடா மேலே போகுது, அது மாதிரி நிறையா வாலட்டைல், அதாவது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதோட ப்ரைஸ் ஒரே இடத்துல இருக்காது, மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். பட் நீங்கள் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், அந்த கம்பெனியோட மெயின் பேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைஸ் எங்கே போனாலும் பயப்பட தேவையில்லை, உங்கள் பணம் எங்கேயும் போகாது.
பிகாஸ் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து அந்த கம்பெனியில் போட்டிருக்கீங்க, கான்ஸ்டண்ட்டாக செக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த வந்து இதை நாம் மற்றும் இல்லை, இவரோட ஒன் ஆஃப் த சக்ஸஸ் மந்த்ராஸ் வாஸ் தேட் ஒன்லி. என்ன தான் ப்ரைஸ் மேலே போட்டோம் கீழே வரட்டும், இன்ஃபேக்ட் அந்த கம்பெனி இப்போ 1000 ரூபாயில் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே 5000 ரூபாய்க்கு போச்சு, 5000 ரூபாய் திருப்பியும் 3000 ரூபாய்க்கு வந்துடுது. அப்போ என்ன பண்ணார் இவர்? பயப்படல, 3000 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்க ஆரம்பித்தார். பிகாஸ் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேர் ப்ரைஸ் கீழே வந்தது, அவ்வளோதான். ஸோ யோசிங்க, 2003 வாங்கினவர் 2022 ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக வச்சுருந்தவர் எவ்வளோ கோடி ஆயிருக்குங்கிறது உங்களுக்கே நான் இப்போ தான் காமிச்சேன். ஸோ ஷேர் ப்ரைஸை பார்க்காதீங்க, கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட், நெவர் இன்வெஸ்ட் அட் அன்ரீசனபிள் வேல்யூவேஷன்ஸ், நெவர் ரன் ஃபார் கம்பெனிஸ் விச் ஆர் இன் த லைம் லைட். அதாவது அன்ரீசனபிள் வேல்யூவேஷன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் அவ்வளோ உங்களுக்கு புரியாது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு இப்போ நான் ஒரு டொமேட்டோ வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு டொமேட்டோ வாங்குகிறோம், 1 கிலோ 10 ரூபான்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு 1 கிலோ வாங்குகிறோம். இதுவே ஒரு வாரம் கழித்து ஒரு 50 ரூபா ஆகுது, வாங்குவோமா? அரை கிலோ வாங்குவோம். இதே ஒரு 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 2 வாரம் கழித்து 100 ரூபாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வீட்டில் வந்து, அம்மா டொமேட்டோ இல்லாமையே ஒரு ரசம் வெயி, எனக்கு மிளகு ரசம் வெயி, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, ஸோ டொமேட்டோவே வேண்டான்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஏன்? அப்படி டொமேட்டோ சாப்பிட்டு தான் நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை. அதே இது நீங்கள் ஒரு டொமேட்டோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். நாளைக்கே நீங்கள் ஒரு டொமேட்டோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் 100 ரூபாயில் போய் டொமேட்டோ ஒரு லாரியாக கொண்டு வந்து குமிச்சு வச்சிங்கன்னா அதை வந்து யாரும் வாங்க போகிறதில்லை. பிகாஸ் அதோட ட்ரூ வேல்யூ அது கிடையாது. ஓகே, இதெல்லாம் எப்படி இந்த டிமாண்டு சப்ளை இதெல்லாம் என்னங்கிறது போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த டொமேட்டோ வந்து ஆல்வேஸ் ட்ரை டு பிக் அ 10 ரூபி டொமேட்டோ. 10 ரூபாய்க்கு மேலே முடிஞ்ச அளவு கொடுக்க பார்க்காதீங்க. டொமேட்டோ வாங்குறது இருந்தால் 10 ரூபா தான். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கு வாங்கணும்னா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அது நம்ம போக போக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கோரிலேட் பண்ண முடியுதா? ஒரு டொமேட்டோக்கே நம்ம 10 ரூபாய்க்கு மேலே கொடுக்க போகிறது இல்லை ஓகே, மேக்ஸிமம் 15 ரூபா இல்லை 20 ரூபா கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை கண்ணாபின்னான்னு நம்ம எப்படி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. நம்ம throughout the modules we will learn all these tips and tricks and we will eventually become excellent investors. Okay, excellent. Next என்னாச்சு? So the stock market is a device for transferring money from the impatient to the patient. ப்ரில்லியண்ட்டாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு டிவைஸ், ஒரு ஆயுதம் வந்து எவனுக்கு பேஷண்ட் இல்லையோ அவன்கிட்டேருந்து அவனோட பணத்தை பிடுங்கி யாருக்கு பொறுமை இருக்கோ அவன்கிட்ட சேர்க்கறது தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாரு மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இதோட ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, எவ்வளோ ஆழமான ஒரு வார்த்தை இவர் சொல்லியிருக்காரு பாருங்கள். யாருக்கு பேஷன்ஸ் இல்லையோ அவங்க பணத்தை போடுவாங்க, திடீர்னு விற்றுருவாங்க. அவங்க விற்கிற ஷேர்ஸை எவனுக்கு பொறுமை இருக்கோ அவன் வாங்குவான், அவன் லாங் டேர்ம் வச்சுப்பான், அவன் தான் கடைசியில் ஜெயிப்பான் அப்படின்னு மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இவர் சும்மா சொல்லியிருந்தால் நம்ம நம்பிக்க தேவையில்லை, இவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு, செயலில் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ he means what he says. Okay, so again I'm telling you my dear friends, பொறுமையாக இருங்க, லாங் டேர்ம் யோசிங்க. Because if he can, so can you, even you can do it. இவரும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தார். இவரால் பண்ண முடியும்னா நம்மளாலையும் பண்ண முடியும். நம்பிக்கை தேவை, அதுக்கும் மேலே நம்மளுக்கு நாலேஜ் தேவை. The best investment you can make is in yourself, says Mr. Warren Buffett. பார்த்தீங்களா, வாரன் பஃபெட் யார்? அவரை வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அவரும் இதே மாதிரி தான் சின்ன பையனாக நியூஸ் பேப்பர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லோரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஃபஸ்ட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கங்க, உங்களை நீங்களே எஜுகேஷன் கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ் எஸ்பெஷலி ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த டாபிக்ஸை பற்றியெல்லாம்
அதுக்கப்புறம் நீங்களும் இவங்கள மாதிரி கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே, ஏஜ் இஸ் நெவர் அ பார். நீங்கள் எவ்வளோ வேணால் வயசாக இருக்கட்டும், ஸோ வாட், உங்களாலையும் முடியும். இவரால் முடியும்னா, நான் சொன்னேன்ல இவர் வாரன் பஃபெட்னு, அவருக்கு எவ்வளோ திரும்ப இப்போ வயசு 90க்கு ப்ளஸ் ஆயிடுச்சு, மோர் தென் 90 years old. இன்றைக்கும் ஹி இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் ஆன் பிளானட் எர்த். ஸோ அவரால் முடியும்னா ஈவன் யூ கேன் டூ இட். ஓகே, எக்ஸலண்ட். ஆல்வேஸ் நம்ம அடுத்த ஸ்லைடை பார்க்கறதுக்கு முன்னாடி we should always remember our ultimate investment mantra. என்னது? கை பாய். அப்படின்னா என்ன? know your exit before you enter. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, முடிஞ்சளவு அனலைஸ் பண்ணி பொறுமையாக அதுக்கப்புறம் தான் டெசிஷன் எடுக்கணும். எஸ்பெஷலி when it comes to finance and லைஃபோட பிக் டெசிஷன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸலண்ட். வாங்க இன்னியோட அடுத்த மாடியூலில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு கோர் மாடியூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ். கரெக்ட் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாமா? த ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ் இன் ஆர் லிஸ்ட் இஸ் கமாடிட்டி. கமாடிட்டினா என்ன? A commodity is a basic good or raw material that people buy and sell typically in large quantities, and it's usually the same no matter who produces it. Think of it like gold, oil or wheat. ஓகே, ஸோ நம்ம இப்போ கமாடிட்டினா என்ன, இப்படி கச்சா முச்சான்லாம் பார்க்க வேண்டாம். கமாடிட்டினா அரிசி, கோல்டு, வீட், சப்பாத்தி பண்ணுவோம்ல அது, ஆயில், காப்பர், இதெல்லாம், இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன? கமாடிட்டி. கமாடிட்டின்னு என்னென்னா, வெதர் அது அமெரிக்காவில் பண்ணுறாங்களோ இல்லை ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்களோ இல்லை நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறோமோ அது தேவையில்லை. அது என்னது? ஒரு பொருள். இட் ஹேஸ் அ வேல்யூ ஆஃப் இட்ஸ் ஓன். ஓகே, ஸோ அது பேர் தான் கமாடிட்டி. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கைண்ட்லி கமெண்ட்ஸில் போடுங்க. என்னால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பிரில்லியன்ட். அடுத்த ஃபைனான்ஷியல் டேர்ம் என்ன? ஓ, கமாடிட்டிஸ்னா என்னங்கிற எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. கோல்டு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கோல்டு பார்த்தோம். யூஸ்ட் இன் ஜுவல்லரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இஃப் யூ பை கோல்டு இன் இந்தியா ஆர் யூஎஸ், இட்ஸ் த சேம் டைப் ஆஃப் த மெட்டீரியல். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வெதர் அமெரிக்காவில் வாங்குறீங்களோ இல்லை இந்தியாவில் வாங்குறீங்களோ அது பொருட்டு கிடையாது. கோல்டு வந்து கோல்டு தான் இங்கே எங்கே வாங்கினாலும். ஓகே, அதே மாதிரி க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கு அரப் கண்ட்ரீஸில் பண்ணலாம், இல்லை ரஷ்யாலேயோ இல்லை அமெரிக்காலேயோ எங்கே வேணால் தயாரிக்கலாம். பட் ஆயிலுங்கிறது ஒரு ஆயில், அதுக்கு வந்து அதோட தனிப்பட்ட ஒரு வேல்யூ உண்டு. அதே மாதிரி தான் வீட் ஆல்சோ. ஓகே, அண்ட் people trade in commodities because they are essential goods with predictable demand, making them important in global markets. ஓகே, இது எல்லா ஐட்டமுக்கும் தனக்கான ஒரு டிமாண்ட் உண்டு. கோல்டை வந்து நீங்கள் எங்கேயுமே யாருமே தூக்கி போடுறத பார்க்க மாட்டீங்க. தூக்கி போட்டால் அடுத்த செகண்ட் அது யாராவது தூக்கின்னு போயிடுவாங்க. அதே மாதிரி ஆயில், நீங்கள் பெட்ரோல் இங்கே 1 லிட்டர் வாங்கிட்டு அப்படியே சும்மா ரோட்டில் போடுங்க, அடுத்த செகண்ட் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதுக்குன்னே ஒரு வேல்யூ உண்டு. ஓகே, ஸோ அதுதான் கமாடிட்டி. நெக்ஸ்ட் என்ன? ப்ளீஸ் நண்பர்களே, இதை வந்து நீங்கள் முடிஞ்சால் ஒரு கல்வெட்டில் எழுதி வைங்க. ஏன்னா இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். வெறும் ஃபைனான்ஸில் மாத்திரம் இல்லை, உங்கள் லைஃப்பில் கூட. ஓகே, ஸோ என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. This is one of the most important term in investing. Intrinsic value is the true value or the underlying value of an asset based on its actual qualities and potential to generate income. அப்படின்னா நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? 10 ரூபா டொமேட்டோ, 10 ரூபி டொமேட்டோ, அந்த எக்ஸாம்பிளில் ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 10 ரூபாய்க்கு நம்ம டொமேட்டோ வாங்கினோம் இல்லையா, ஸோ அந்த டொமேட்டோவோட ஆக்சுவல் வேல்யூ என்ன? 10. 10க்கு கீழே வந்தால் என்ன ஆகும்? திடீர்னு போய் எல்லோரும் வாங்கிடுவாங்க. பிஸ்னஸ் போடுறவங்களே வந்து உங்களுக்கு டிமாண்ட், அவ்வளோ டிமாண்ட் வரும், உங்களுக்கு கிடைக்கவே டொமேட்டோ. உடனே டிமாண்ட் ஜாஸ்தியாக ஆக ஆக என்ன ஆகும்? ப்ரைஸ் மேலே போகும். ஓகே, ஸோ தட் இஸ் how demand and supply works. அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை ஃபியூச்சரில் போய் பார்க்கலாம். பட் இன்ட்ரென்சிக் வேல்யூனா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ, அண்டர்லைங் வேல்யூ ஆஃப் அன் அசெட்.
ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், அதோட ஆக்சுவல் வேல்யூ. ஓகே, ஸோ அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இமேஜின் யூஆர் லுக்கிங் அட் அ ஸ்டாக், த மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது வந்து 100 ரூபா. இப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்டாக் வந்து 100 ரூபாயில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்குது நம்மளுக்கு. ஆனால் அந்த கம்பெனியை நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ண அப்புறம் அதோட ப்ராஃபிட் என்ன, அதோட க்ரோத் பொட்டென்ஷியல் என்ன, அதோட இருக்கிற அசெட்ஸ் என்ன, அசெட்ஸ்னால் என்ன, அது இருக்கிற ஒரு சொத்துங்கள் என்ன, அதோட ஃப்யூச்சர், இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ண அப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அதோட ஆக்சுவல் வேல்யூ 150 அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் அது 100 ரூபாய்க்கே கிடைக்குது, ஆனால் அதோட ஆக்சுவல் வேல்யூ 150. ஸோ இந்த ஸ்டாக் இஸ் அண்டர் வேல்யூட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இந்த அண்டர் வேல்யூடாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. அதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாத்திரம் மறந்துடாதீங்க. நம்ம போன மாடியூலில் இதே மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்மை கற்றுட்டோம், என்னது, இன்ஃப்ளேஷன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த மாடியூலில் இன்ட்ரென்சிக் வேல்யூங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதை நீங்கள் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும்னா 10 ரூபி டொமேட்டோ, 10 ரூபா டொமேட்டோ, அவ்வளோதான் இன்ட்ரென்சிக் வேல்யூனா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஞாபகம் வரும். ஓகே, எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எதுக்கு 2 எக்ஸாம்பிள்? பிகாஸ் இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம மார்க்கெட் வேல்யூ ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம். ஓகே, அதோட வீட்டோட மதிப்பு 50 லட்சம். ஆனால் நீங்கள் அந்த வீட்டை போய் பார்க்குறீங்க, பார்த்தப்புறம் அதோட லொக்கேஷனை பார்க்குறீங்க, நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில், மீனம்பாக்கம் பக்கத்துலேயே இருக்குது, ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட குவாலிட்டி, வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க வீடு. அப்புறம் அதோட டெவலப்மெண்ட், ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட், பக்கத்துலேயே மெட்ரோ வரப்போகிறது, என்னெல்லாமோ என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்க போகிறது. அதோட ரெண்டல் வந்து 50 லட்சத்துக்கு உங்களுக்கு மாதம் லட்சம் ஒரு 50,000 இல்லை 60,000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி என்ன கன்க்ளூஷனுக்கு வரீங்க, அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 50 இல்லை 60 லட்சமாவது மினிமம் கொடுத்தாலும் இது ஒர்த்து தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ அப்போட இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன, 60 லட்ச ரூபா, இட் இஸ் அண்டர் வேல்யூட். ஓகே, ஸோ இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே வேல்யூ டைம் அண்டர் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ், இது வந்து ப்ரைஸ், இந்த ப்ளூ கலர் லைன் தெரியுது இல்லையா, இது வந்து ப்ரைஸ், இது இன்ட்ரென்சிக் வேல்யூ. கரெக்டாக இது வந்து மேலே நம்ம இந்த கோடு தெரியுது பாருங்கள், இது வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ சில வாட்டி கீழே வந்தால், இப்போ இது 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வந்திருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தி ஆக ஆக என்னாகும், அதே வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் 55 கொடுக்குறேன், ஒருத்தர் வந்து 60 கொடுக்குறேன், இன்னொருத்தர் 70 கொடுக்குறேன், இன்னொருத்தர் 80 கொடுக்குறேன். ஸோ ஓவர் ப்ரைஸ் ஆகிடும். 80க்கு மேலே யாரும் வர மாட்டாங்க. திருப்பியும் நீங்கள் 80 இல்லை, நான் 90 கிடைக்கும், நீங்கள் அந்த ஆள் வேண்டாம்னு சொல்லுவீங்க. அப்படியே 90லேருந்து திருப்பியும் 85க்கு வருது, 85லேருந்து 70க்கு வருது, 70லேருந்து 60க்கு வருது. ஸோ ஃபைனலி இந்த ரேட்டுக்கு சரி, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணால் திருப்பி மேலே வரலாம், பட் ஆனால் நம்ம இன்னும் டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ரேட்டில் வித்துடுறீங்க. ஸோ அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஒரு ஐட்டமோட கரெக்டான வேல்யூ என்னன்னு கேஜ் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. அண்டர்ஸ்டுட்? எக்ஸலண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபைனான்ஷியல் டேர்ம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI. அப்படின்னா return on investment is a simple way to measure how much money you've made or lost from an investment compared to how much you originally put in. அதாவது நம்ம ஒரு முதலீட்டு போடுறோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லை லாஸ் பண்ணியிருக்கோம், அதை கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா ப்ராசஸ், அது பேர் தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணும்போது இது வந்து ஒரு பர்சன்டேஜ், இந்த மெத்தடில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துல வாங்க, உங்களுக்கு அப்போ நல்லா புரியும். லெட்ஸ் சே நம்ம ஒரு 10,000 ரூபா ஸ்டாக்ஸில் போடுறோம். ஓகே, அந்த 10,000 ரூபா என்ன ஆகுது, ஒரு வருஷம் கழித்து 12,000 ரூபா ஆகுது. ஸோ இதில் நம்மளுக்கு போட்டது எவ்வளோ, 10, ஆனது எவ்வளோ, 12. ஸோ 12 - 10,
இந்த 12,000லேருந்து 10,000 நம்ம போட்ட முதலீடு எவ்வளோ 10,000 தான். ஆனால் 10,000 வந்து இன்னைக்கு 12,000 இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ 2,000. ஸோ நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2,000 டிவைட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைட் பண்ணணும் எதால் போட்ட முதலீடு எவ்வளோ 10,000 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 20%. ஓகே, ஸோ நம்மளோட return on investment is 20% on your original investment. புரிஞ்சுதா? ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே பர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணணும். அண்ட் இது வெறும் ப்ராஃபிட் மாத்திரம் இல்லை, ஈவன் லாஸ் ஆல்சோ. இப்போ நீங்கள் போட்டது வந்து 10,000 வச்சுக்கோங்களேன், அது வந்து 8,000 இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போது 8,000 மைனஸ் 10 எவ்வளோ -2,000. ஸோ உங்களுக்கு -20%ன்னு வந்திருக்குங்க. ஓகே, ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா வெறும் ப்ராஃபிட் சைடு மாத்திரம் கிடையாது, லாஸ் சைடையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம கற்றுக்க போகிற ஃபைனான்ஷியல் டேர்ம் என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. ரூல் ஆஃப் 72. என்னப்பா இது என்னமோ ரூல்ஸ் எல்லாம் கொண்டுறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள். ரூல் ஆஃப் 72னா இட்ஸ் அ சிம்பிள் வே டு எஸ்டிமேட் ஹவு லாங் இட் வில் டேக் ஃபார் மை மணி டு டபுள் பேஸ்ட் ஆன் அ ஃபிக்ஸ்ட் ஆனுவல் ரிட்டர்ன் ரேட். ஓகே, என்னெல்லாமோ சொல்கிறேன்ல, திருப்பி இங்கிலீஷ்லேயே பேசி சாவடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, பார்த்துடலாம் வாங்க. டைம் டேக்கன் டு டபுள் யோர் மணி. நம்ம போடுற பணத்தை இப்போ 10,000 போடுறோம் ஏதோ ஒரு அசெட் கிளாஸில், ஒன்று ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டு வாங்குறோம், ஏதோ ஒன்றுத்தில் வாங்குறோம். 10,000 வாங்குகிறோம், அது டபுள் ஆன 20,000 ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்துடலாம் வாங்க. You invest in a scheme, let's say 6% annual return. இப்போ நம்ம போன மாடியூலில் பார்த்தோம் இல்லையா, எஃப்டியில் நம்மளுக்கு ஆன் அன் ஆவரேஜ் அரௌண்ட் லெட்ஸ் சே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன், 6% கிடைக்குதுன்னு நினச்சிக்கோ. ஓகே, இப்போ இந்த ரூல் ஆஃப் 72 என்ன சொல்கிறதுன்னா 72 இருக்கு இல்லையா, அந்த 72 6ஆல் டிவைட் பண்ணுங்க. இதில் 6 என்ன நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ், அது எவ்வளோ வரும் 72 டிவைடட் பை 6 எவ்வளோ 12. அப்படின்னா நம்ம போட்ட பணம் டபுள் ஆகணும்னா 12 வருஷம் ஆகும். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணோம், எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ இதே இது 10% இல்லை 12% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடனே 72 டிவைடட் பை 12. புரியுதோ? ஐ ஹோப் ஐம் நாட் கன்ஃபியூசிங் யூ. ஓகே, ஸோ பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அவ்வளோ வருஷம் ஆகும் நீங்கள் போட்ட பணத்தை டபுள் ஆக்கிறதுக்கு. இது எதுக்காக தேவை அப்படின்னா, இப்போ நாளைக்கே நீங்கள் போய் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம போன மாடியூலில் படித்தோம் இல்லையா ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பேங்க்காரங்க சொல்கிறாங்க, சார் நான் உங்களுக்கு 6% கொடுக்குறேன் இல்லை 8% கொடுக்குறேன்னா, உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஓ 8ஆ, அப்போ என்ன பண்ணலாம் 72 டிவைடு பை 8 எவ்வளோ 9. அப்போ 9 வருஷம் ஆகும் நான் போடுற பணம் டபுள் ஆகணும்னா. ஸோ ஓகேவா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை எனக்கு இன்னும் சீக்கிரமாக இன்வெஸ்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதோட வேறு ஏதாவது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தேடணும். அது நம்ம போக போக உங்களுக்கே நான் சொல்லிக் கொடுப்பேன், கவலையே படாதீங்க. ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ரூல் 72 இதெல்லாம் பாருங்கள், நம்ம நாலேஜுங்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஓகே, என்ன நம்ம தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியல, அதனால தான் நம்ம அதை பார்த்து பயப்படுறோம். இப்போ மெஜாரிட்டி உங்களுக்கு எல்லாம் ஸ்லோவாக கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதுதான் ரூல் 72. இது நீங்கள் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். எங்கேயாவது யாராவது ஒரு 15% வருதுன்னா, ஓ எப்போ எவ்வளோ வருஷம் ஆகும் நான் டபுள் பண்ணுறதுக்கு, ஒன்றும் இல்லை 72 டிவைடட் பை 15 என்ன ஆன்சர் வருதோ அவ்வளோ வருஷம் ஆகும் உங்களுக்கு உங்கள் பணத்தை டபுள் பண்ணுறதுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் நம்மளோட கிளாஸோட கடைசிக்கு வந்தாச்சு. கிளாஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள், நம்ம யூடியூப் வீடியோவோட மாடியூலோட எண்டுக்கு வந்தாச்சு. அதாவது செகண்ட் மாடியூலோட பார்ட் ஏ. இந்த ரெண்டாவது மாடியூல் வந்து கொஞ்சம் பெருசு, நிறையா விஷயம் கற்றுக்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தான் இப்போ நம்ம கற்றுட்டுருக்கோம். ஸோ இதோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் போடுங்க. ஒரு லைக்கு மற்றும் மறக்காமல் கொடுங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் லைக் கொடுத்தா தான் நம்ம வீடியோவை வேறு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்னென்னு கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும்.
ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ரிமெம்பர் கர்மான்னு என்ன, நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணால் நம்மளுக்கு திருப்பி நல்லது திருப்பி வரும். அவங்க ஏதாவது ஒரு நல்ல வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கைண்ட்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போன வீடியோவில் மாடியூல் 1ல் கடைசியில் காமிச்சு கொடுத்துருப்பேன் பாருங்கள், எப்படி லைக் பண்ணணும், எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு. ஸோ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நாளைக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து அது சேரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இவ்வளோலாம் பார்த்துருக்கோம். இதை ஒரு நோட்ஸ் பண்ணிக்கங்க. நாளைக்கு உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைகள், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் உட்காந்து பாருங்கள். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட். வீட்டில் நிறையா ஃபைனான்ஷியல் டிஸ்கஷன்ஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இதோட ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, இன்னும் சின்ன பையன் தானேன்னு சொல்லாதீங்க. அவங்களும் இந்த ஃபைனான்ஸில் இன்வால்வ் பண்ண வைங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு வரைக்கும் வெரி வெரி தேங்க்யூ ஃபார் யோர் டைம். வாழ்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.